குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ ஐவிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா இட்ஸ் மேக்ஸிமம் 45 to 50% சொல்லலாம். அதுக்கு மேலே நம்மளால் சக்ஸஸ் ரேட் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்டிலைசேஷன் வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதாவது எக்ஸ் மெச்சூர் ஆகிறது, எக்ஸை நம்ம ரெட்ரீவ் பண்ணுறது, ஸ்பெர்ம்ஸை ஐவிஎஃப்ஓ இல்லை இக்ஸி முறையாலேயோ எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி டெவலப் பண்ண விடுறது எம்ப்ரியோஸ். எய்தர் இட் மே பி டே 3 ஆர் டே 5 வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு அது நல்லா டெவலப் ஆகிருந்தால் எய்தர் வி ட்ரான்ஸ்ஃபர், இல்லைன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைக்கிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சயின்டிஃபிக் அட்வான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த இம்ப்ளான்டேஷன் எப்படி நடக்குது, யூட்ரஸ் அதை ஏற்றுக்குதா, எம்ப்ரியோஸ்க்கு அது ஒவ்வொரு செல்லாக டிவைட் ஆகி அது போய் நல்லா பரி பண்ணி அந்த கர்ப்பப்பைக்குள்ளே உட்காருதா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் பார்ட் ஆஃப் ஐவிஎஃப் இன்னுமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அதனால நம்மளால் ஐவிஎஃப்ல 100% நான் சக்ஸஸ் ரேட் கொடுக்குறேன் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் இம்ப்ளான்டேஷன் நம்ம கையில் இல்லை. தேங்க்யூ.